தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடை கோரிய மதிமுகவின் வழக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணி முடிந்ததன் அடையாளமாக கொடியேற்றிய பிரதமர் மோடி கோவில்களில் சுவாமி தரிசனமும் செய்தார். கோவையில் செம்மொழி பூங்காவை இன்று திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஈரோட்டிலும் கள ஆய்வு செய்கிறார். குமரிக்கடல் பகுதிகளில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என்றும் கணிப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகாய கங்கையிலும் வெள்ளப்பெருக்கு. திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினத்தில் வீடுகளை சூழ்ந்து நிற்கும் மழையில் வெளியே வர முடியாமல் தவிக்கும் மக்கள். நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளான ஊத்து மற்றும் நாலுமுக்கில் 17 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பதிவு. மாஞ்சோலையில் 13 சென்டிமீட்டர் மழை குட்டி தீர்த்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் தகவல். எத்தியோப்பியாவில் 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு சீரும் எரிமலை. 120 கிலோமீட்டர் வேகத்தில் இந்தியா நோக்கி வரும் என்று சாம்பல் மேகங்கள். எத்தியோப்பியா எரிமலையின் சாம்பல் மேகங்களால் இந்தியாவில் விமான சேவை பாதிப்பு. கோவா, சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கான 11 விமானங்கள் ரத்து. பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கான மருத்துவ ஒதுக்கீட்டில் 1 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்தி சேர்ந்த மாணவர்கள். ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் உள்ளவர்கள் 1 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்தி சேர்ந்த அதிர்ச்சி தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய வாய்ப்பு. செங்கோட்டையனை சந்தித்து பேசிய தாவேக நிர்வாகிகள். கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தது தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரிடம் 2வது நாளாக விசாரணை. கரூர் சிபிஐ அலுவலகத்தில் 5 நிர்வாகிகள் ஆஜர். உதகை அருகே மாவனல்லா பகுதியில் பெண்ணை கொன்ற புலியை தேடும் பணி தீவிரம். 31 தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து 93,760 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து 174 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிம் கார்டுகளை தவறாக பயன்படுத்தினால் யார் பெயரில் உள்ளதோ அவர்கள் மீது நடவடிக்கை. தொலைத்தொடர்புத்துறை எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தடை கோரிய மதிமுகவின் வழக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. அயோத்தி ராமர் கோவில் கட்டுமான பணி முடிந்ததன் அடையாளமாக கொடியேற்றிய பிரதமர் மோடி கோவில்களில் சுவாமி தரிசனமும் செய்தார். கோவையில் செம்மொழி பூங்காவை இன்று திறந்து வைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஈரோட்டிலும் கள ஆய்வு செய்கிறார்.
குமரிக்கடல் பகுதிகளில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் என்றும் கணிப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகாய கங்கையிலும் வெள்ளப்பெருக்கு. திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினத்தில் வீடுகளை சூழ்ந்து நிற்கும் மழைநீர். வெளியே வர முடியாமல் தவிக்கும் மக்கள். நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளான ஊத்து மற்றும் நாலுமுக்கில் 17 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பதிவு. மாஞ்சோலையில் 13 சென்டிமீட்டர் மழை குட்டி தீர்த்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் தகவல். எத்தியோப்பியாவில் 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு சீரும் எரிமலை. 120 கிலோமீட்டர் வேகத்தில் இந்தியா நோக்கி வரும் என்று சாம்பல் மேகங்கள். எத்தியோப்பியா எரிமலையின் சாம்பல் மேகங்களால் இந்தியாவில் விமான சேவை பாதிப்பு. கோவா, சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கான 11 விமானங்கள் ரத்து. பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கான மருத்துவ ஒதுக்கீட்டில் 1 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்தி சேர்ந்த மாணவர்கள். ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் உள்ளவர்கள் 1 கோடி ரூபாய் கட்டணம் செலுத்தி சேர்ந்த அதிர்ச்சி தகவல். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய வாய்ப்பு. செங்கோட்டையனை சந்தித்து பேசிய தாவேக நிர்வாகிகள். கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தது தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரிடம் 2வது நாளாக விசாரணை. கரூர் சிபிஐ அலுவலகத்தில் 5 நிர்வாகிகள் ஆஜர். உதகை அருகே மாவனல்லா பகுதியில் பெண்ணை கொன்ற புலியை தேடும் பணி தீவிரம். 31 தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு. தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் உயர்ந்து 93,760 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து 174 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிம் கார்டுகளை தவறாக பயன்படுத்தினால் யார் பெயரில் உள்ளதோ அவர்கள் மீது நடவடிக்கை. தொலைத்தொடர்புத்துறை எச்சரிக்கை.